Hi guys, welcome to VPAR. This is post market analysis. இன்னைக்கு நிஃப்டி நல்லா ப்ளே ஆச்சு. பேங்க் நிஃப்டி எல்லாமே நம்ம லெவல்ஸ்குள்ள எப்படி ப்ளே ஆச்சு அப்படின்றத நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ திஸ் இஸ் நிஃப்டி. நிஃப்டி பாருங்க. ஸோ செல் பிலோ ஜோனுக்குள்ள தான் வந்துச்சு. வந்து இட் இஸ் சேச்சுரேட்டட் த லெவல்ஸ் அண்ட் தென் ட்ரை டு புஷ் அப். நம்ம வந்து செல் அபோவ் லைனுக்குள்ள செல் ட்ரேட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணிச்சு முடியல. அண்ட் தென் இட்ஸ் வாட்டர் ஃபால் மாதிரி கீழே வந்துருச்சு. ஷார்ட் கவரிங்னால இன்னும் கொஞ்சம் கீழே போயிருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக திஸ் டுடேஸ் நெகட்டிவ் பயாஸ் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ட்ரெண்டு கொடுத்துருச்சு. நல்லா ஒர்க் ஆகி முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, மார்க்கெட் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம இதில் நம்ம வந்து ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் எடுத்து பாருங்கள். மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது வந்து எல்லா ஸ்கிரிப்டுக்குமே சூப்பராக ஒர்க் ஆகுது. லெவல்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதை எப்படி கரெக்டாக நம்ம ப்ரிசிஷனாக யூஸ் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலான்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அது டீட்டெயிலாக கோர்சஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே என் ரூட்டில் இருக்குது. வில் டூ. அண்ட் தென் வி கோ ஃபார் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பாருங்கள், சூப்பர். நோ ட்ரேட் ஜோன் ஆஸ் இட் இஸ் கீழே வந்துருச்சு. பட் இட் ஹாஸ் அ சப்போர்ட். அண்ட் தென் மேலே போச்சு. மேலே 3 லெவல் நம்மளுக்கு வந்து டார்கெட் அட்டைன் பண்ணியாச்சு. திருப்பி நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. கம்பேரிங் டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஸ்ட்ராங். ஏன்னா நல்ல லெவல்ஸ் 3 டார்கெட் நம்ம கொடுத்துருச்சு இன்னைக்கு மேலே. பை ட்ரேட் ஜோனுக்கு மேலே 3 டார்கெட் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் அதனுடைய க்ரைட்டீரியா படி நோ ட்ரேட் ஜோனுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா சேச்சுரேட் ஆகி திருப்பி கீழே போல. ஏன்னா காலையிலே ட்ரை பண்ணாங்க. பட் மார்க்கெட் இஸ் ரிவர்ஸ்ட் அண்ட் தென் கிவன் அஸ் 2 டார்கெட்ஸ். நல்லா இங்கே பாருங்க, நமக்கு ரிவர்ஸ் எடுத்து நம்மளுக்கு நம்ம என்ன சொன்னோம், நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் நடந்தால் தான் சிக்னல்ஸ் வரும். அது நடந்தது எங்கேயோ கரெக்டாக பாருங்க, ட்ரெண்ட் லைன்லையும் மேட்ச் ஆகும். நீங்கள் எங்கே போட்டாலும் எந்த ஒரு செக்டாரில் எடுத்தாலுமே நம்ம சிக்னல் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, மல்டி டைப் ஃப்ரேமில் இந்த சிக்னல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபர்தர் கிளாஸஸில் நான் சொல்லலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டியும் சூப்பராக ஒர்க் ஆகிடுச்சு. சென்செக்ஸ் பார்க்கல, ஏன்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகிறதுனால நம்ம சென்செக்ஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ வி ஆர் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு அண்ட் பிடிசி. ஏன்னா எதுக்காக கோல்டு பிடிசி சொன்னால் எல்லா மார்க்கெட்லையும் எப்படி ஒர்க் ஆகுது லெவல்ஸ்ன்னு காமிக்க மட்டும்தான். சி திஸ் இஸ் கோல்டு. உங்களுக்கு காலையில் வந்து ஒரு 545க்கு வந்து ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் நடந்தது. உள்ள அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஃபுல்லாக சச்சுரேட் நடந்துருச்சு. நீங்கள் மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்கள். சம் லெவல்ஸே $35 மேலே கோல்டு கொடுத்துருக்கு. எங்கே ஒரு சின்ன ஒரு இக்கப்போ இல்லாமல் எல்லா லெவல்ஸும் பை ட்ரேட் ஜோனுக்கு மேலே எல்லா லெவல்ஸும் கோல்டு வந்து அட்டைன் ஆகிடுச்சு இன்னைக்கு மார்க்கெட்டில். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் இது பாசிட்டிவ் பையர்ஸ். மார்க்கெட்டில் அந்த குளோபல் செல் ஆஃப் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் திரும்புகிறாங்க. திருப்பி வந்து இது ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேனிக் செல்லிங் எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. அது உங்களுக்கு பார்த்தாலே சார்ட்ஸ் பார்த்தாலே தெரியும். கோ ஃபார் பிடிசி அண்ட் கோல்ட், தே டேக்கன் த லெவல்ஸ் அப் டு த மார்க். ஏன்னா இன்னும் சஸ்டெயின் பண்ணல, கீழே சஸ்டெயின் பண்ணல, கரெக்டாக மேலே வந்துச்சு. ட்ரைட் இட் ஃப்ரம் மார்னிங் 6:40 ஒரே பையிங் தான். ஓகேங்களா, எல்லா லெவல்ஸும் கொடுத்துருச்சு. ஸோ இந்த குளோபல் அந்த கிரைசிஸ் லாஸ்ட் வீக்கில் இருந்தது எல்லாமே கொஞ்சம் இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் இருந்த எல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. கொஞ்சம் பாசிட்டிவ் வைஸ் திரும்பி இருக்காங்க இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். ஸோ வில் சி. அண்ட் தென் இப்போ நிஃப்டியில் வந்து நம்ம என்ன லெவல்ஸ் வந்து ஃபார் வி ஆர் சீன் ஃபார் இன்ட்ராடே. வீக்லி சார்ட்ஸில் எப்படி ப்ளே ஆகிருக்கு பாருங்கள். லெவல்ஸ்க்கு கீழே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. 1 ஹவர்னா வீக்லி டைம் ஃப்ரேம் நான் சொன்னேன் உங்களுக்கு போய் பார்த்து பாட்டம் தான் இருக்குது. இது திரும்பத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பேண்டுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்துட்டுச்சு. ஸோ இட் வில் டேக் அ சப்போர்ட். ஸோ சப்போர்ட் எடுத்து நல்லாவே முடியலாம். இந்த வீக் பாசிட்டிவ் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஃபார் பேங்க் நிஃப்டி அவர்லி டைம் ஃப்ரேம் இட் ஷோஸ். ஸோ ஓகே, இட்ஸ் வித்தின் அவர் சப்போர்ட் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப் அப்பா கேப் டவுனான்றதை நாளைக்கு பார்ப்போம். ஸோ இந்த செல் ஆஃப் ரீஜன்ஸ் வந்து இந்த வீக்கில் இருந்தது எல்லாமே கொஞ்சமாக குறையும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ட்ரெண்ட் லைன். இதை உடச்சிட்டு மேலே போகலாம், ரெஸ்ட்னு எடுத்து கீழே வரலாம். யூஆர் ஹோப்பிங் ஃபார் அ குட் பாசிட்டிவ் வீக்கெண்டாக முடியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. ஒன்ஸ் அகேன் நிஃப்டி லெவல்ஸ் க்ளோஸ் பண்ணி முடிச்சிடும். பர்ஃபெக்டாக ப்ளே முடிச்சிருக்கு பாருங்கள். அந்த பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் சூப்பராக முடிச்சிருக்கு. எல்லா லெவலும் சேச்சுரேட் பண்ணி கொடுத்துருக்கு. பை ட்ரேட் ஜோன் மேலே நம்மள இருக்கிறதுல 3 டார்கெட் கொடுத்துருக்கு. ஓகே, சைனிங் ஆஃப். தேங்க்யூ. வில் see you tomorrow.